Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மெரினா ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் மெரினாவில் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் போடுறாங்க. மற்ற ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் மகளிர் குழு மூலிமா தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும், நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக தான் போயிருந்தேன். இத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க, எவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து இருக்கும், வெரைட்டியாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி தான் இங்கேருந்து போனோம். கிட்டத்தட்ட 1 hour நாங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே போயிருந்தோம். ஆனால் பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட். இதுக்கு முன்னாடி அந்த ஏர் ஷோ போகும்போது மெரினாவில் செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. அவ்வளோ க்ரௌடு வந்து ஹேண்டில் பண்ணவே இல்லை சரியா. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரௌடு இருக்குது. அந்த ஸ்டால்ஸ் வச்சுருக்கவங்களாம் ப்ராப்பராக ஆர்கனைஸே பண்ணலை. எங்கே பார்த்தாலும் பயங்கர கூட்டமாக இருக்குது. அந்த காலியாக இருக்க இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அது நார்மலாக ஒன்று சூப் ஐட்டமாக இருக்கும், இல்லை டீ வெரைட்டிஸாக இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிட்லாம் நம்ம போய் நின்னோன்னா வந்து லைனில் நிற்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ க்ரௌடாக வேறு இருக்குது. இதே பெரியவங்க வயசானவங்களெல்லாம் போனோன்னா அவங்களால அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு வந்து அதை பார்த்து இரிட்டேட் ஆகிறாங்க. ஏன்னா அந்த க்ரௌடெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம போகலாம் மம்மி, வாங்க போகலாம் அப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும், இல்லை இவ்வளோ ஆட்ஸ் ஆச்சு அவங்க பண்ணாமல் இருந்திருக்கணும். ஆசை காட்டி மோசம் பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டே அவங்க இல்லாதப்போ இருக்கும். நம்ம கிட்ட போய் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதை ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிடுறாங்க. டிடெக்ட் பண்ணிவிட்டு சாரி இப்போ வந்து தீர்ந்து போச்சு, நீங்கள் வேறு ஏதாவது வாங்கிக்கோங்கன்றாங்க. சரி மணியை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னா, எங்களால் மணி ரீஃபண்ட் பண்ண முடியாது, கோச்சிக்காதீங்க அப்படின்றாங்க. மணியும் ரீஃபண்ட் பண்ண முடியாது, நம்ம கேட்குற சாப்பாடும் இல்லை, அப்புறம் எதுக்கு அவங்க வாங்கி ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு புரியல. ஸ்கேன் பண்ணால் அமௌண்ட் வந்து வேறு இடத்துக்கு போயிடும், எங்களால் ரீஃபண்ட் பண்ண முடியாது, நீங்கள் வேறு எதாவது வாங்கிக்கோங்கன்னு கம்பல்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இன்னொரு இடத்துல இந்த பிரியாணி, சிக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. நம்ம 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்று வாங்கி ஒவ்வொரு ஐட்டமும் சாப்பிட்ணுன்னா அது வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் போடுறேன். ஒவ்வொரு ஊரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஊரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டால் தான் நம்ம வந்து நினச்சிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஃபுட்டு இருக்க இடத்துலலாம் உங்களுக்கு கூட்டமே இருக்காது. டிஃப்ரெண்ட்டாக இருக்க இடத்துலலாம் வந்து பயங்கரமாக கூட்டம் இருக்கும். நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சாலே ஒரு ஸ்டால்லையும் நம்ம 1/2 an hour 40 minutes இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சாட்டர்டேக்கே இந்த அளவுக்கு க்ரௌடுனா சண்டேலாம் என்னால் இமேஜின் பண்ணிக்க முடியல. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் அங்கே போயிடாதீங்க. பல்ப் வாங்கிட்டு வந்துடுவீங்க எங்களை மாதிரி. நீங்கள் இன்னும் அரௌண்ட் மெரினா சைடு, ட்ரிப்ளிகன் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணலை என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலு. எந்த ஸ்டால்லலாம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு கெஸ் பண்ணியிருந்துருக்கணும். இதெல்லாம் வந்து மக்கள் பயங்கரமாக விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு. அந்த ஸ்டாலை கொஞ்சம் பெருசு பண்ணி அங்கே இன்னும் ஒரு 4, 5 பேர் எக்ஸ்ட்ராவாக போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லை. ஒரே ஒரு ஆள் தான் கவுண்டரில் உட்காந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. சம்டைம்ஸ் ஸ்கேனரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, நெட்வொர்க் இஷ்யூன்றாங்க. ஸோ அமௌண்ட் டிடெக்ட் பண்ண முடியல, இந்த மாதிரிலாம் நம்மளை வெயிட் பண்ண வச்சுறாங்க. அந்த வெயிட் பண்ணும்போது இன்னும் பின்னாடி இருக்கவங்களாம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து நான் மட்டும் சொல்லலை, அங்கே இருக்க க்ரௌடில் வந்து நிறைய பேர் வந்து அந்த நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே, அவங்களாம் வந்து இரிட்டேட் ஆகி நம்ம பேசாமல் பீச்சுக்கே போகலாம் வான்ட்டு பீச்சில் போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நின்று நம்மளால் சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு கொஞ்சம் கூட்டங்கள் இருக்குது. ஏன்னா உட்காரவும் முடியாது. நீங்கள் வயசானவங்கலாம் கூட்டிகிட்டு போய் நம்ம உட்கார வச்சு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த இடத்துல ஒரு 2 சேர் 3 சேர் போட்டிருக்காங்க. ஆனால் க்ரௌடு என்னவோ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் 100 பேர் 200 பேர் இருக்காங்க. 200 பேர் வந்து 2 பேர் 3 பேர் தான் உட்கார முடியும்னா எப்படி? ஸோ அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டைம்லாம் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி போட்டாங்கன்னா வர்ற க்ரௌடும் வந்து டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்குவாங்க. ஏன்னா இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராக எக்ஸைட்மெண்ட்டில் தான் போகிறோம். செம்மையாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு நம்ம பல்ப் வாங்க வேண்டியதாக இருக்குது. நாங்களுமே வந்து ரீசார்ஜ் துருன்னு ரூ. 500 பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கனால செம்ம இரிட்டேட் ஆயிடுச்சு. வெறும் ரூ. 100 தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். கம்பல்ஷனாக வந்து நாங்கள் திருப்பி ஒரு ரூ. 300 ஏதாச்சும் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால ரெடி டு ஐட்டம்ஸ் மாதிரி முறுக்கு, மிக்சர், சிப்ஸு இதை வாங்கி நாங்கள் காலி பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து அவங்க ₹100 மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்கேஸ் ரீஃபண்ட் வேணும்னா. அதனால் நீங்கள் சப்போஸ் போனாலுமே ஒரு ரூ. 100 ரூ. 150 ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்டாகவே எல்லாமே ரூ. 100 ரூ. 150 இந்த ரேஞ்சஸில் இருக்குது. சில இது ₹50 ₹30 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லையும் இருக்குது. உங்களால் நிற்க முடிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு இடத்துக்குமா நின்று நீங்கள் அங்கங்கே கூட ரீசார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ எங்களை மாதிரி நீங்கள் துரு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு பல்ப் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா கேஷும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு சாப்பிட்லான்னு நினைக்கிற டிஷ்ஷும் அங்கே வந்து இருக்காது. ஏன்டா போகணுன்ற மாதிரி தான் ஆச்சு. ஒழுங்காக மூடிட்டு வீட்லேயே இருந்திருக்கலாம். இது வந்து நான் ஏன் வீடியோவாக மேக் பண்ணேன்னா, எங்களை மாதிரி நீங்களும் போய் டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. இன்னுமே 2 நாளைக்கு வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப லாங்கில் இருந்தெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் இன் அண்ட் அரௌண்ட் ட்ரிப்ளிகன், மயிலாப்பூர் ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபோ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் அங்கேயே நின்று கூட பேசியிருக்கலாம். பட் அங்கே வந்து ஓவர் க்ரௌடடாக இருந்துச்சு, பயங்கர சத்தமாகவும் இருந்துச்சு. இந்த பக்கம் வேறு கரகாட்டம் இதெல்லாம் வேறு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதெல்லாம் மைக்கில் பேசுகிறதுனால அங்கே எங்களால் சரியாக ஷேர் பண்ணிக்க முடியாதுன்ட்டு அங்கே வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா இதை நான் பேசி இப்போ வந்து வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.